தேவனுடைய வார்த்தையை கேட்ட உடனே என்ன நடக்கும்னா, இம்மார்டாலிட்டி நீங்க படிக்கும்போது அதை இயேசு சொன்னாரு, என் வார்த்தை விசுவாசிக்கும் எவனோ அவன் மறியாமல் இருப்பான். How is it possible? நான் வார்த்தையை கேட்கிறப்ப எனக்குள்ள ஜீவனை கொடுக்கக்கூடிய சுரப்பிகள் வேலை செய்ய ஆரம்பிக்குது. சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மனுஷன் தொடர்ந்து ஒரு ஒரு உறுப்பை பயன்படுத்தாமலே இருந்தா அடுத்த 4 ஜெனரேஷன் கழிச்சு அவனுக்கு அந்த உறுப்பே என்ன செய்யாதான், இல்லாம இருந்துருமா. அப்ப இப்ப தொடர்ந்து நீங்க என்ன என்ன பார்ட் நீங்க யூஸ் பண்ணலையோ அது சிறுத்துருமா. அப்படித்தான் ஆதாம் ஃபாலிங்க்கு அப்புறம் நல்ல எண்ணங்களே அவனுக்கு கிடைக்க முடியல. ஏன்னா அது விழுந்து போன மனது. அவன் ரட்சிக்கப்பட்டா தான், மறுபடியும் பிறந்தா தான் நீ திரும்ப அந்த ஜீவன் வேலை செய்யும். அதனால அது வரைக்கும் வேலையே செய்யாம இருந்தால எல்லாவித நல்ல சுரப்பிகள் நல்ல காரியங்கள் ஆஃப் ஆகி போச்சு. இன்றைக்கும் மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க, உடம்புல சில பாகங்கள் ஏன் இருக்குன்னே தெரியலன்றாங்க. உனக்கு தெரியல. ஆமா, அதெல்லாம் எப்ப ஆபரேட் ஆகும்னா, என்னைக்கு சப்ளை வருதோ, ஜோயே ஜீவன் என்னைக்கு வருதோ அன்னைக்கு அது வேலை செய்ய. கையை தட்டு. ஆல்பாரா ராமானா தீமானா ஷாகாரா பாலா தியங்கோ. ஆமேன். நல்ல சீரியல் செட்டு தான். என்ன இல்ல, சப்ளை இல்ல. ரட்சிப்பு என்கிற சப்ளை வந்த உடனே வேலை பார்க்குது. இன்னைக்கு உங்களுக்குள்ள வேலை செய்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் சரீரங்களில் இருக்கிற தேமல்கள் மறைகிறது, உங்கள் சரீரங்களில் இருக்கிற வியாதிகள் மறைகிறது, கட்டிகள் கரைகிறது. ஆமேன். மூளை பகுதியில் கட்டிகள் கரைகிறது. மூட்டு வலிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகமடைவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். அப்ப நம்ம என்ன பேசுறோமோ அது ரியாக்ட் பண்ணுது. அதனால தான் நம்ம யாருன்றதை பைபிளை படிச்சுக்கிட்டே இருக்கோம். இன்னும் நான் சப்ஜெக்டுக்குள்ளே வரல. ஏன் சாயலை படிக்கிறோம்னா அதை படிக்கத்தான் என் சாயல் என்னன்றது எனக்குள்ள என்ன செய்ய ஆரம்பிக்கும், வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. நீ ஃபெயில் ஆயிட்ட அப்படின்னு ஒண்ணு பேப்பரை பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிடான், அப்படியே நடுங்குது, ஷிவரிங். அப்புறமேட்டு நீ பாஸ் ஆயிட்டடா, அவன் தான் ஃபெயில் ஆயிட்டா. பாவிகளா. இடையில கொஞ்ச நேரத்தில் வேர்த்திருச்சு. சிலர் கையெல்லாம் வேர்த்துரும் பாருங்க. அப்படியே பேப்பரை பிடிச்சாங்கன்னா பேப்பர்லாம் நனைஞ்சிரும். அதிர்ச்சியான பொய் சொன்னா கூட இந்த பாடி ஆக்டிவேட் ஆகுது. அப்படிதான் பிசாசு பொய்ய சொல்லி நம்மளை பயத்திலே வச்சிருந்தான். ஆனால் தேவனும் மெய்ய சொல்லி, சத்தியத்தை சொல்லி, நான் யார் என்ற உண்மையை சொல்லி எனக்குள்ளே விடுதலையை தேவன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆமேன். ஆகையால் தான் பேதுரு சொல்றான், அதை நினைப்பூட்டுகிறேன் உனக்கு. ஆமேன். சோ சத்தியம் என்பது என்ன, தன் சாயல் இன்னது என்பதை நீங்கள் கண்டுபிடிப்பது சத்தியத்தின் ஒரு பகுதி. சத்தியத்தின்படி நீங்க சாயலை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுடைய செயல்கள் எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி என்ன செஞ்சிடும், மாறிடும். பக்கத்தில் சொல்லுங்க, உங்க சாயலை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்க செயல்கள் எல்லாம் சாயலுக்கு ஏற்றார் போல மாறிவிடும். ஆமேன், ஆமேன். அந்த சார்ல்ஸ் பையனுக்கு கல்யாணம் ஆனப்ப அந்த பொண்ணு யாருன்னா, அதே அரண்மனைக்கு முன்னாடி இருந்து செல்ஃபி போட்டோ எடுத்த ஒரு பொண்ணு. ஆனால் ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்தில் அடித்து என்ன செஞ்சிருச்சு, உள்ளே போயிடுச்சு. உள்ளே போய் இப்போ கல்யாணம் முடித்து பிரைடல் மார்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திரும்ப வேக வேகமாக நாங்கனுக்குள்ளே தானே உட்காந்து கொய்யாப்பழம் வாங்கி தின்னோம். அது அந்த காலத்தில் கொய்யாப்பழம் வாங்கி தின்னுருக்கு. கொய்யாப்பழம் வாங்கி தின்ட்டு செல்ஃபி அடிச்சிருக்கு. திரும்ப அதே இடத்துல கொய்யாப்பழம் வைக்கிற அம்மா என்ன செஞ்சிருக்கு, வந்திருக்கு. அதை பார்த்த உடனே நேராக போய் அவன் சார்ல்ஸ் பையன் பேர் என்ன, அவனை தள்ளி விட்டுட்டு, பாருங்க நல்லவன் பேர்லாம் அவனுக்கு ஞாபகத்தில் இருக்கு, ஆனால் சார்ல்ஸ் பேர் கரெக்டாக ஞாபகம் இருக்கு. ஊரை சுத்தின டயனா பேர் நல்லா ஞாபகம் இருக்கு. எவனாச்சும் தப்புன்னா அவனுக்கு ஞாபகத்துச்சு. நேராக கையை உதறி விட்டு சார்ல்ஸ் பையன் அந்த பொண்ணு மரும என்ன சில கொய்யாப்பழக்கார அம்மாட்ட போய் உட்காருதா, உட்கார மாட்டேங்குது. ஏன்னா அன்னைக்கு உட்காந்துச்சு, இன்னைக்கு உட்காரல. ஏன்னா இப்ப தான் சாயல் அது தெரிஞ்சிருச்சு, நான் ஒரு ராணி வீட்டு மருமகள். பாடி அதுக்கேற்ற மாதிரி ஆக்டிவேட் ஆகுது. செயல்பாடுகள் எல்லா ஜீன்ஸ் எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி ஆக்டிவேட் ஆகுது. தொடர்ந்து நீங்கள் யார் என்பதை அறியும் போது, நான் ஒரு விசுவாசி, நான் விசுவாசிப்பதற்கென்று அழைக்கப்பட்டவன் என்கிற சத்தியம் என் காதில் விழுந்த அந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் தனிப்பட்ட முறையில் எந்த மனுஷனை பார்த்தும் எனக்கு தேவைகள் இருந்தது என்று சொன்னதே கிடையாது. எங்க அம்மாட்ட சொன்னது கிடையாது, எங்க அப்பாட்ட சொன்னது கிடையாது, எங்க கூட பிறந்த அக்காட்ட சொன்னது கிடையாது. என் அன்புக்குரியவர்களே, ஏன்னா நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் தேவனுடைய ஊழியக்காரன். ஆகவே நான்
யார்ட்டையும் என்ன செய்யக்கூடாது, போய் நிக்க கூடாது. ஒருவேளை குடும்பத்துக்குள்ள நான் கேட்டேன்னா அதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கு, இல்ல நான் சொல்லல, ஆனாலும் சொல்கிறேன். அப்ப நான் சத்தியத்தை கேட்டேன், பாடி அதிகத்த மாதிரி செயல்படுகிறது. ஒரு திரள் கூட்டத்தில் நீ கொடுக்குற அனௌன்ஸ்மெண்ட், இட்ஸ் ஆஃபரிங் டு த பீப்புள், நாட் ஃப்ரம் த பீப்புள். ஜனங்கள் கொடுக்குற வாய்ப்பு, யூ கேன் ஜாயின் யுவர் ஹேண்ட்ஸ். உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன், ஏன்னா நீங்களா செத்த கட்டிட்டீங்க, எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்குறேன். ஆனா இதை நீங்க தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஜாயின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது பைபிள்ல இதுக்கு வந்து அடித்தளம் இருக்கிறது. அதை அறிந்து கொண்ட நாள் முதல் உங்களுக்கு கிரியை செய்கிறது. போன முறை நாம் என்ன படித்தோம்? யூதர்கள் ஏன் உலகத்தை ஆளுகிறார்கள்? they are having outstanding skills. ஏன் அப்படின்னா ரோமர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிப்போம். யூதர்கள் மீது இருந்த கிருபை என்ன? யோவான் 4:13 வாசிப்போம். பல ஆசீர்வாதங்களில் ஒன்று. அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாய பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. ஓகே, உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் வாசிங்க. ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது. எத்தனை பேர் கிடைச்சிருக்கு? உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் யாருக்கு கிடைச்சிச்சு சொல்லுங்களேன்? ஆபிரகாமுக்கும் அவனுடைய. அதனால அந்த சந்ததி ஃபுல்லா இன்னைக்கு உலகத்தை சுதந்தரிக்கிறாங்க. வெறும் 2% 3% இருக்கிறவங்க உலகத்தையே சுதந்தரிக்கிறாங்க. ஏன் சொல்லுங்க? அவர்களுக்குள்ளே ஆபிரகாமின் வித்து இருக்கிறது, அந்த வித்துக்குள்ளே தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆமென் சொல்லுவோம். அப்ப ஆபிரகாம் பிள்ளைகளுக்கு தான் அது யூஸ் ஆகுதுன்னா, அப்ப நீங்க யாரு? ரோமர் 4:16 சீக்கிரம். ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாகிறதா இருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. நியாய பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, அவங்களுக்கு மாத்திரமல்ல. நியாய பிரமாணத்தின் சந்ததி இருக்கிறாங்க பாருங்க. யாரு? மோசே கூட இருந்தவங்க, அப்படியே பிறந்த லிட்டரல் வந்து சில்ட்ரன்ஸ். அவங்களுக்கு மட்டுமல்ல, எழுத்தின்படி இருக்கிற பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, நம் எல்லாருக்கும் தகப்பனாகிய. எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. நம்ம எல்லாருக்கும், நம்ம எல்லாருக்கும். நம்மலாம் யார்? இயேசுவின் பிள்ளைகள், இயேசுவின் வாரிசு. நம் எல்லோருக்கும் தகப்பனாய் இருக்கிற ஆபிரகாமுடைய விசுவாசத்தை. புரியுதா? அப்ப நம்ம எல்லாருக்கும் ஆபிரகாம் யாருக்கும் தகப்பன். ரொம்ப தெளிவா இருக்கு. அப்ப உலகத்தை சுதந்திரிப்பான்ங்கிற வாக்குத்தத்தம் அவனுக்கும் அவனுடைய சந்ததி. நான் ஆபிரகாமின் சந்ததி, அதனால எனக்குள்ள அது வேலை செய்யும். நம்ம எல்லோருக்கும் தகப்பனாய் ஆபிரகாம். வாசிங்க, அது தொடர்ந்து வாசிங்க. நம்ம எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் கோடு போட்டுக்காங்க. அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாய் இருக்கும்படிக்கு அப்படி வருகிறது. அப்படி சொல்லுங்க, கோடை இங்க போடணும், வருகிறது. இப்ப 2 கோடையை சேர்த்து வாசிங்க. வாக்குத்தத்தம் சொல்லுங்க. வாக்குத்தத்தம் எந்த ரூட்ல வருது? இயேசுன்ற ரூட்ல உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம். சத்தமா சொல்லுங்க, ஹலோ சொல்லுங்க. வாக்குத்தத்தம் உன் வாழ்க்கைக்குள்ள, உன் வீட்டுக்குள்ள, உன் பிசினஸ்க்குள்ள, உன் மினிஸ்ட்ரிக்குள்ள உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் வருகிறது, வருகிறது. எப்படி நான் பிள்ளையாகிறேன்? கலாத்தியர் 3:29. நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால், கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும், ஆபிரகாமின் சந்ததியாராயும். கிறிஸ்துவின் உடையவர்கள் கொஞ்சம் கை தூக்குங்க. கிறிஸ்துவின் உடையவர்கள், கிறிஸ்துவின் உடையவர்கள் நீங்க எல்லாரும் ஆபிரகாமின் சந்ததியாராயும். சந்ததி அதோட முடிக்கல, சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே, வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். தட்டுங்க. நீங்க யாரு? சந்ததி. நீங்க யாரு? சுதந்திரன். எதுக்கு சுதந்திரன்? உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்கு தத்தத்திற்கு நான் சுதந்திரன். நான் சந்ததி, நான் சுதந்திரன். நான் சந்ததி. உங்க அப்பாவுக்கு நீங்க பிள்ளைனா, உங்க அப்பா சொத்து உங்களுக்கு இருக்கு. பிள்ளை தான்
சொத்து இல்லைன்னு கிடையாது. இவ்வளவு நாள் பிள்ளைன்னு சொல்லி கொடுத்தாங்க, சொத்தை தான் என்னன்னு காட்டாம விட்டுட்டாங்க. நீங்க பிள்ளைன்னு உங்களுக்கு தெரியும், இப்ப சொத்து என்னன்னு உங்களுக்கு சொல்றேன். உங்க சொத்து என்ன தெரியுமா? உங்க ஜாதகம் என்ன தெரியுமா? ஹலோ, உங்க ஜாதகம் என்ன தெரியுமா? நீங்க உலகத்தை சுதந்திரிப்பீங்க. உங்க டிபார்ட்மெண்ட்ல, அதுக்கு அர்த்தம் என்னன்னா, உங்க டிபார்ட்மெண்ட்ல நீங்க தான் ராஜாவா இருப்பீங்க. சார், நீங்க சாதாரண செருப்பு தைக்கிற ஒரு தொழிலாளியா கூட இருக்கலாம். நான் சொல்றேன், இந்த தமிழ்நாட்டில் இருக்க செருப்பு தைக்கிற ஆட்கள்ல நீங்க தான் அவுட்ஸ்டாண்டிங் அனுப்பிங்க. ஒரு ஷூ கம்பெனி வச்சிருக்கிற ஆளா இருக்கலாம். நான் சொல்றேன், நீங்க தான் you will be the outstanding manufacturer in shoe making. நீங்க வந்து ஒரு ரயில்வேல வேலை பார்க்குற ஆளா இருக்கலாம், நீங்க பேங்க்ல வேலை பார்க்குற ஆளா இருக்கலாம், நீங்க ஒரு கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸரா இருக்கலாம், அல்லது வந்து நீங்க வந்து ஒரு டாக்டரா இருக்கலாம். நான் சொல்லுகிறேன், உங்களுக்குள்ளே ஒரு வாக்குத்தத்தத்தின் வித்து இருக்கிறது. அது என்னவென்றால், இந்த பூமியில உயர்ந்த இடத்தில் நீங்கள் இருப்பீர்கள். வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிறவர்கள், சுதந்திரித்தவர்களாக இருக்கிறீர்கள், உலகத்தை சுதந்திரிப்பீர்கள் என்கிற வாக்குத்தத்தம் இருக்கிறபடினால், உங்களுடைய தொழிலிலே, உங்க ப்ரொஃபஷன்ல you will be the king. இது உங்களுக்குள்ள இருக்கிற வேலை செய்யும். வாயை திறந்து ஒரு தடவை பிசாசு இயேசுவின் நாமத்தில் அவிசுவாச ஆவி வெளியேறட்டும். ஆமென். 3 தடவை சொல்லுங்க, இன்னொரு தடவை சொல்லுங்க, இன்னொரு தடவை சொல்லுங்க, இன்னொரு தடவை சொல்லுங்க. எனக்குள்ள இருக்கிற வித்து அந்த வேலையை செய்யும். நான் கிறிஸ்துவனுடையவன் ஆகையால் ஆபிரகாமின் சந்ததி, வாக்குத்தத்த சுதந்திரன். அதில் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த இவங்க எல்லாம் யாரு? ஸ்டீவன் ஸ்பில்பர்க், வேற சார்லி சாப்ளின், இவங்க எல்லாம் வந்து கோணபந்து, மேனுஃபேக்சர் டிஃபெக்ட். என்னடா வந்து இயேசுக்குள்ள வராமலே வெளியில இருக்கிறவங்க, அவங்களுக்கு இது ஒர்க் ஆகுதுன்னா, நீங்க எல்லாம் பெர்ஃபெக்ட் மேட்ச், பெர்ஃபெக்ட் ப்ராடக்ட், உங்கள்ட்ட வேலை பார்க்கும். சரி, the reality, நேத்து ஒருத்தர் பேசுனேன், அழகான வார்த்தை சொன்னார், நான் சொல்றேன் உங்களுக்கு. the reality is not at all a reality unless it is realized. ஹல்லேலூயா. ஒரு ரியாலிட்டி இருக்குல்ல, அதை நீங்க ரியலைஸ் பண்ற வரைக்கும் அது ரியாலிட்டியே இல்லை. நீங்க எப்ப ரியலைஸ் பண்றீங்களோ அப்பதான் ரியாலிட்டி. புரியுதா? இது எப்படி புரிய வைக்கிறது உங்களுக்கு? உன்னை ரியலைஸ் பண்ணலன்னா அது ரியாலிட்டிக்குள்ளே வராது. நீங்க பொசிஷனுக்குள்ள வந்தா தான், அவர் சொன்னார், பொசிஷனுக்குள்ள வந்தா தான் உங்க ஐடென்டிட்டி வெளியே வரும். ஓகே, தட்ஸ் அனதர் திங். முதல்ல ரியலைஸ் பண்ணணும். ரியலைஸ் பண்ணாட்டி ரியாலிட்டியே இல்லை. நீங்க ரியலைஸ் பண்ணணும். அதை புளியம்பலம்னு ரியலைஸ் பண்ணீங்க பாருங்க. ரியலைஸ் பண்ண உடனே அது என்ன செய்யுது? சுரக்குது. உலகம் முழுவதும் இருக்கிற இஸ்ரவேலர்கள் தான் எல்லோரையும் வந்து ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். காரணம், அவர்களுக்கு அது கிரியை செய்ய. நீங்கள் ஆபிரகாமின் சந்ததி. இது வரைக்கும் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, போன வாரம் என்ன பேசியிருக்கேன்னு சொல்லியிருக்கிறேன். நீங்க யாரு? ஆபிரகாமின். சரி, இந்த வாரம் நான் என்ன பேச வரேன்னா, நீங்கள் யூதா கோத்திரம். ஆபிரகாமுக்கு 12 கோத்திரம் இருந்துச்சு. இது எல்லாமே ஆபிரகாமின் சந்ததி. அதுல ஒரே ஒரு கோத்திரத்துக்கு பேர் தான் யூதா கோத்திரம். சந்ததி ஆபிரகாம் சந்ததி, ஆனா கோத்திரம் நீங்க என்ன கோத்திரம்? இங்க பாருங்களேன், இந்த இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற எல்லாரையுமே நம்ம எப்படிதான் கூப்பிடுறோம்? யூதர்கள் கூப்பிடுறோம். ஆனா எல்லாருமே யூதர்கள் கிடையாது. ஏன்னா அந்த 12 கோத்திரத்துக்காரன் அங்க இருக்கிறான். யாரு? சிமியோன் கோத்திரம் இருக்கான், லேவி கோத்திரம் இருக்கிறான், ரூபன் கோத்திரத்துக்காரன் இருக்கிறான், அவன் கடைசியாரு எப்ராஹிம் கோத்திரம், எல்லாமே இருக்கிறாங்க. ஆனா கூப்பிடுறது யாரு பேர் தான் கூப்பிடுறீங்க? யூதர்கள். யூதர்கள் அந்த ஒரு கோத்திரம் தான்டா, எங்க எல்லாரும் யூதர்கள்ன்றீங்க. ஏன் தெரியுமா? இந்த யூதா கோத்திரத்துக்கு ஒரு ஆசீர்வாதம் இருந்துச்சு. அது என்னன்னா, உன் சகோதரர்கள் எல்லோரிலும் புகழப்படுகிறவன் நீயே. கைத்தட்டுங்க ஒருத்தவருக்கு. ஆமென். யூதா என்பவன் இஸ்ரவேலின் 12 கோத்திரத்திலும் ஒரு கோத்திரம் என்றாலும் 12 கோத்திரத்தின் பெயர்களும் மறக்கப்பட்டு யூதா கோத்திரம் மட்டுமே இன்றைக்கு உலகமெங்கில் நிற்பதற்கு காரணம், அந்த யூதா கோத்திரத்திற்கென்று தனிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனத்தை யாக்கோபு கொடுத்தான். கொடுத்து சொன்னான், இந்த கோத்திரத்தில் பிறந்த உனக்கு உன் பேர் டாப்ல நிற்கின்றான். இதுல சந்தோஷமான விஷயம் என்னன்னா, நம்ம இஸ்ரவேல் சந்ததி தான். இன்னொரு குட் நியூஸ், நம்ம யூதா கோத்திரம். ஆமென், ஆமென், ஆமென். ஸோ
யூதா கோத்திரத்துக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதம். நீங்க எப்படி யூதா கோத்திரமா? நீங்க சொல்லுங்க, அது மாதிரி சொல்லுங்க. இயேசு எந்த கோத்திரத்தில் பிறந்தாரு? நீங்க அவரை ஏற்றுக்கொண்டதுனால யாருக்கு பிள்ளையா? நீங்க பிதாவுக்கு மட்டும் பிள்ளையால, இயேசுக்கே பிள்ளையாயிட்டீங்க. எபிரேயர்ல அப்படிதான் இருக்கு. நீரும் நீர் எனக்கு தந்த பிள்ளைகளும். ஸோ இயேசு ஏற்றுக்கொண்டா இயேசுக்கு பிள்ளையாயிட்டீங்க. இயேசுக்கு பிள்ளையானால என்ன கோத்திரம் ஆயிட்டீங்க? 12 கோத்திரத்திலே பெஸ்ட் கோத்திரத்துக்கு. So you understand, it's not just for enjoying and also for meditating and also for doing according to that promise. இதை புரிஞ்சுக்காங்க. உங்க லைஃப்ல இது அப்படியே நடக்கும், அப்படியே நடக்கும் சார். நீ உட்காந்து அமைதியாக அப்படி காலாட்டிக்கிட்டே யோசிச்சுட்டே இருங்க, அப்படியே நடந்துகிட்டே இருக்கும். ஜகா 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 ஜகான். ஆமென் சொல்லுங்க. வாசிப்போம். ஆதியாகமம் 49:8. யூதா கோத்திரத்தின் ஜாதகம். சார் நீங்க என்ன கோத்திரம்? எல்லாம் என்ன பாருங்க. இப்போ நான் உங்களுக்கு ஜோசியம் சொல்றேன். நீ என்ன கோத்திரம்? என்ன கோத்திரம்? நல்ல சீட்டெடு. யூதா கோத்திரத்துக்கு நேராக போய் கிளி என்ன செய்யுது? இப்போ கிளி உங்களுக்கு நல்ல ஒரு சீட் எடுக்குது. ஆதியாகமம் 49:8. இது கிளி ஜோசியம் கிடையாது, ஜாதகம். ஜாதகம்னா நீங்க எப்படித்தான் ஃபியூச்சர்ல இருப்பீங்கன்றத இந்த உள்ளூர் ஜாதகத்தை சொல்லல. ஆமா, இவர் ஜாதகம் பார்க்கிறார், அடுத்து தொடங்கினாயிடா. ஆமா, நானும் 6 மாசத்துக்கு ஒரு தான் பதில் சொல்லுவேன். அதாவது பைபிள் ஜாதகம், ஜாதக். திஸ் பைபிள் இஸ் யுவர் ஜாதக். இந்த வேர்டு என்னன்னா, நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே உங்க ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு எழுதிருக்கு. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க. இஸ்மவேல் ஒருத்தன் பிறந்தான்ல, அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பைபிள் இருந்துச்சா இல்லையா? அவன் துஷ்ட மனுஷனாய் இருந்தானா இல்லையா? பேதுருவை பார்த்து சொன்னாரா இல்லையா? நாளைக்கு என்ன 3 தடவை இன்னைக்கு காலையில் நீ மறுதலிப்படா சொன்னாரா இல்லையா? ஜாதகம் நடந்துச்சா இல்லையா? அப்படித்தான் யூதா கோத்திரமான உங்க ஜாதகத்தை இப்ப நான் வாசிக்கிறேன். சார் உங்க ஜாதகத்தை நான் வாசிக்கிறேன் சார். நீங்க உங்க நட்சத்திரம் விடிவெளி நட்சத்திரம், சரியா? உங்க கோத்திரம் யூதா கோத்திரம், உங்க வம்சம் ஆபிரகாமின் சந்ததி. ஓகே, இப்போ நான் வாசிக்கிறேன். இதுதான் உங்க வாழ்க்கையில நடக்கும். ஆமென் ஆமென். ஆதியாகமம் 49:8. சீக்கிரம். யூதாவே, யூதாவே, சகோதரரால் புகழப்படுவார், சகோதரரால் புகழப்படுபவன் நீயே. புகழப்படுகிறவன். கையை தட்டுங்க. நடந்துச்சா இல்லையா? இஸ்ரவேலில் எத்தனை கோத்திரம் உண்டு? 12 கோத்திரம் உண்டு. ஆனால் இஸ்ரவேலர் எந்த பேரில் அழைக்கப்படுகிறார்கள்? யூதர்கள். நிறைவேறிச்சல்ல சார் வார்த்தை? லேவியர்கள் நான் சொல்றாங்க, யூதர்கள். உன் சகோதரர்களால் புகழப்படுகிறவன். நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்கன்னு வச்சுக்காங்க. உங்க வீட்டில் மற்றவங்க இயேசு ஏற்றுக்கொள்ளலன்னு வச்சுக்காங்க. உங்க மூத்தவர் அண்ணன் MBBS படிச்சிருக்கலாம், 2வது அண்ணன் எம்எல்ஏவா இருக்கலாம், 3வது அண்ணன் கலெக்டரா இருக்கலாம். நீங்க மட்டும் யூதா கோத்திரத்தில் பிறந்து 8ஆப் கூட பாஸ் ஆகாம ஃபெயில் ஆயிருக்கலாம். ஆனா அத்தனை பேரோட உங்களை தான் புகழ்ச்சியில் வைப்போம். ஜாதகம் சார். சார் ஜாதகம் சார். சார் ஜாதகம் சொல்லுது சார், சகோதரரால் புகழப்படுகிறவன். அது அம்மா சொல்லிச்சு, நல்லா படிச்சு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆகிறான், டாக்டர் ஆகிறான், இன்ஜினியர் ஆகிறான். செகண்ட் கிளாஸ்ல பாஸ் ஆகிறவன் முதல் கிளாஸ்ல பாஸ் ஆகிற MBBS BE படிச்சு டாக்டர் இன்ஜினியர் ஆகிறான். செகண்ட் கிளாஸ்ல பாஸ் ஆகி MBA ஆகிறான். MBA படிச்சு அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆகி இவன் கட்டுற காலேஜுக்கும் இவன் கட்டுற ஆஸ்பத்திரியையும் ஆளுகை செய்கிற இடத்துக்கு செகண்ட் கிளாஸ் என்ன செஞ்சிடறான்? வந்துடுறான். அடுத்து 3rd கிளாஸ்ல பாஸ் ஆகிறவங்க என்ன செய்யறாங்கன்னா, அரசியல்வாதியாகி இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸையும் செகண்ட் கிளாஸையும் ஆளுகை செஞ்சிடறான். 4th கிளாஸ்ல ஒருத்தன் பாஸ் ஆகிறான், அவன் பெரிய ரவுடி பைய. அவன் தான் டான் ஆகி அவன் அரசியல்வாதியவே கண்ட்ரோல்ல வச்சு வேலை பார்க்குறான். இந்த லோ கிளாஸ்ல கடைசியாக ஒருத்தன் பாஸ் ஆகிறான், எதுலையுமே தேராம அவன் ஆன்மீகவாதி ஆகி ஓம் சாந்தி ஓம் சாந்தி அப்படின்றான். அம்புட்டு பேர் அவன் காலில் விழுந்துடுறான். பிரதமரே காலில் விழுகிறாரு. அவன் தாடியை கும்புன்னு வச்சுட்டு, நீங்க பழைய இன்டர்வலுக்கு முன்னாடி பாஷா, இப்ப ஈஷாண்டா. கவர்னரே விழுகிறாரு லேசா. அப்ப இது நீங்க படிப்பு இடிப்பு அதெல்லாம் அப்புறம். ஜாதகம், உங்க ஜாதகம் யூதா கோத்திரம், சகோதரரால் புகழப்படுபவன் நீயே.
கையை தட்டுங்க. தொடர்ந்து வாசிமா சீக்கிரம். உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரியின் மேல் இருக்கும். உன் கரம் உன் சத்துருவின் பிடரியில் இருக்கும். 12 கோத்திரம், 12 கோத்திரம் கோலியாத் அடிக்க முடியல. ஆனா ஒரே கோத்திரம் தாவீது, யூதா கோத்திரம் ஏறி அடிச்சான் பாருங்க. ஏனென்றால் அவன் மீது ஒரு வாக்குத்தத்தம் இருந்தது. அது என்னவென்றால், என் கரம் சத்துருவின் பிடரியில் இருக்கும். இருக்கலாம் அல்ல, இருக்கும். ஏன் பிசாசை இயேசு ஜெயிச்சா தெரியுமா சிலுவையில? அவர் மேல ஒரு வாக்குத்தத்தம் இருந்துச்சு. என்ன தெரியுமா? உன் கரம் சத்துருவின் பிடரியின் மேல். இப்ப அந்த கோத்திரத்திற்கு உங்க மேல அந்த வாக்குத்தத்தம் இருக்கு. உங்க வீட்டுக்குள்ள காய்ச்சல் அது இது எது வேணாலும் வந்தாலும் உங்க கரம் அந்த சத்துருவின் பிடரியில் வைக்கணும். இயேசுவின் நாமத்துல வெளியேறு, வெளியேறு. உங்களுக்கு வெற்றி நிச்சயம் என்பதை வேதம் எழுதியிருக்கிறது. வெற்றி நிச்சயம் இல்ல, இது வந்து வேதம் சத்தியம். So it is already designed. உங்கள் எதிரிகள் உங்களுக்கு முன்பாக பணிவார்கள். ஜாதகம் சொல்லுகிறது சாரே. ஆமென் சொல்லுவோம். என் அன்புக்குரியவர்களே, இந்த கோத்திரத்தில் நம்முடைய இரட்சகர் பிறந்தார். சிலுவையிலே அவரிடம் தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. உன் கரம் உன் சத்துருக்களின் பிடரின் மேல் இருக்கும் என்கிற வார்த்தை அவரிடத்தில் நிறைவேறியது. இப்போ ஹைலைட் என்னன்னா, நீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால இந்த ஜாதகங்கள் உங்களுக்குள் பலிக்க ஆரம்பிக்கிறது. ரோமர் 1 யோவான் 1:12 படி நீங்கள் பிள்ளைகளானீர்கள். எபிரேயர் 2:13 படி இயேசுவுக்கு பிள்ளைகளானீர்கள். ஆக நீங்கள் இஸ்ரவேலின் சந்ததி மட்டுமல்ல, யூதாவின் கோத்திரத்தாக மாறிவிட்டீர்கள். யூதா கோத்திரத்தை தீர்க்க தரிசனம் உங்களுக்குள் நிறைவேற ஆரம்பித்து விட்டது. எப்படியும் அது பூரணமாய் உங்களுக்குள் நிறைவேறிய ஆகும். உங்கள் கண்கள் அதை காணும். அப்ப நீங்க யூதனா இல்லையா சொல்லுங்க. ஒரு ரோமர் 2:28 உண்மைக்கே நீதான்டா யூதன் அப்படின்னு பவுல் ஒரு வார்த்தை எழுதுறார். வாசிங்க 2:28. ஆதலால் புறம்பாக யூதனானவன், இங்க பாருங்க, புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்பட்ட விருத்த சேதனம் அல்ல, உள்ளத்திலே யூதனானவனே யூதன். எல்லாம் சொல்லுங்க ஆமென். 2 சந்தோஷமான செய்தி இதுல இருக்கு, 2 அதிர்ச்சியான செய்தி இருக்கு. என்னென்ன சொல்லுங்க பாப்போம். 1 என்ன செய்தி சொல்லுங்க. பைபிள் சொல்லுது, உள்ளத்திலே யூதனானவனே யூதன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீதாண்டா யூதன் சொல்லிட்டாரு. அதோட நிப்பாட்டல, நீதாண்டா யூதன். அந்த ஊர்ல கொஞ்சம் பேர் திரியிறாங்க பாரு, அவங்கெல்லாம் யூதனே இல்லைன்ட்டான். எழுதுனவே ஒரு யூதன், தட் மீன்ஸ் இஸ்ரேல், ஆபிரகாம் சந்ததி. அவனே சொல்லிட்டான், தம்பி நீங்க தான்ப்பா ஒரிஜினல் சீடு. எவ்வளவு பெரிய மேட்டர் பாருங்க. நீங்களும் யூதன் சொல்லல, நீங்க தான்டா யூதன். அப்ப வாக்குத்தத்தம் யாருக்கு தான் சார் பலிக்கணும்? சார் நமக்கு தான் சார் பலிக்கணும். ஏன்னா உள்ளத்தில் யூதன் ஆனவனே யூதன். ஒரு யூதனை பார்த்தா சொல்லே ஒரிஜினல் நாங்க தான்டா. கோண பந்து மண்டையில போட்டோம். பவுல் கூறுகிறார் அப்படி. விட்டல் எழுதி அப்படியே சைடு கோணல் மல்ல எழுதியிருக்கின்றார். ரோமர் 2:29. உள்ளத்திலே யூதனானவனே யூதன். அடுத்து எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல. இந்த வார்த்தை எங்கே இதற்கு முன்பாக வந்தது? இப்படிப்பட்டவனுக்குரிய, உள்ளத்தில் யூதனான யூதன், அவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷனால் அல்ல, தேவனாலே உண்டாகிறது. புகழ்ச்சி என்கிற வார்த்தை இதுக்கு முன்னாடி எங்க வந்துச்சு? யூதாவே, உன் சகோதரருக்குள்ளே புகழப்படுகிறவன் நீயே. நான் யூதா, என்னுடைய புகழ்ச்சி மனுஷனாலே அல்ல. இப்படிப்பட்ட என்னுடைய புகழ்ச்சி தேவனால் வரும். உன்னுடைய புகழ்ச்சி தேவனால் வரும். இந்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றுவார் உன்னுடைய வாழ்க்கையில.